ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு எபிசோட்ல வீட்டுக்குள்ள ஃபேமிலி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்க ரொமான்ஸை விட கன்ஃபியூஷனும் டியர்ஸும் தான் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் வெக்கே பிரியங்காக்குள்ள நடக்கிற அந்த ரியலா ஃபேக்கான்ற கன்ஃபியூஷன், இன்னொரு பக்கம் சர்ப்ரைசிங்கான ஃபேமிலி மூமெண்ட்ஸ் வீடே சும்மா கல்ல கட்டுச்சு. இதுக்கு நடுவுல பிரியங்காவை அழ வச்ச அந்த விஷயம் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்ருதிகா ரொம்பவே கியூட்டா குடும்ப குத்து விளக்காட்டும் வந்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தான் ஃபேமிலி டைம் ஆச்சுல. அதான் அந்த கெட்டப். நேத்திக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் மீட் பண்ணி பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ருதிகா கிட்ட வந்து ஒரு ஒரு ஜோடியும் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நேஹாவோட ஃப்ரெண்டு, தேஜஸோட அப்பான்னு 4 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. நேத்திக்கு மீட் பண்ணி பேசினதுனால பெரிய இன்ட்ரோலாம் இல்ல. அதோட கன்டினியூட்டியா தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள இங்க என்னடான்னா, பிரியங்கா நேஹா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, "எனக்கு ஓகே தான். ஆனா வெக்கே தான் ப்ராக்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. "இத தானே நீ ஸ்டார்ட்டிங்ல வெக்கி கிட்ட பண்ணிட்டு இருந்த. இருக்கு, இல்ல, இருக்கு, இல்லன்ற கன்ஃப்யூஷன் குடுத்துட்டு இருந்தல்ல. அதான் இப்ப நல்ல அனுபவி" அப்படின்ற மாரி என்னோட மைண்ட் வாய்ஸ் போச்சு. அதுனா பிரியங்கா அங்க செம்ம டென்ஷனா நேஹா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே தேஜஸும், நேஹாவும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் குடுத்தாங்க. அது என்னன்னா, "வெக்கி கொஞ்சம் டைம் குடு. அத பத்தி அவன்கிட்ட கேட்கவே கேட்காத. வாயே தொறக்காத. இப்போ நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர்ல மைண்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ வெக்கி கிட்ட கேட்காத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட்வைஸ் நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஆனா இத நம்ம பிரியங்கா அக்கா கேட்பாங்களா? பார்க்க தானே போறோம். நெக்ஸ்ட் தினேஷ் அம்மா வீணாவோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட ஸ்ருதிகா பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அப்படியே தினேஷ், வீணாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அம்மாவ பார்த்தோனே பாசமழைய கொட்டுவார்ன்னு பார்த்தா, ஹாய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தினேஷ். உடனே ஸ்ருதிகா விடுவாங்களா, "நீ போய் உங்க அம்மா பக்கத்துல உட்காரு" அப்படின்னு உட்கார வச்சாங்க. ஆனா தினேஷுக்கு வீணா பக்கத்துல தான் உட்காரணும்னு இருந்துச்சு. பொண்ண மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இப்படி மாறிட்டியேப்பா அப்படின்னு பங்கமா கலாய்ச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நிவேதிதா சிஸ்டர் அண்ட் அபித்தோட ஃப்ரெண்ட் இவங்கலாம் வந்திருந்தாங்க. நிவேதிதா சிஸ்டர பார்த்ததுமே செம்ம எமோஷனல் ஆயிட்டாங்க. செம்மையா அழுதுகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பிரியங்கா, வெக்கே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. வெக்கியோட பிரதர் கிட்டயுமே ஸ்ருதிகா, பிரியங்கா ஏன் வெக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? எதையாவது டிசைட் பண்ணி சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, வெக்கைக்கு பயங்கர கன்ஃப்யூஷன்ல தாங்க இருக்காங்க. ஏன்னா, வீட்டுக்குள்ள போயிட்டு தேஜஸ், நேகா கிட்டலாம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருந்தாரு. பிரியங்கா நிஜமாலே என்ன புடிச்சிருக்கா? இல்ல அவ வந்து விளையாடிட்டு இருக்காளா? சீரியஸா தான் இருக்காளான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருந்தாரு. ஆனா, இதுக்குமே தேஜஸ், நேஹா இவங்க 2 பேருமே பிரியங்கா கிட்ட என்ன சொன்னாங்களோ, அதே தான் வெக்கி கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. "வெயிட் பண்ணு, டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசி" அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, வெக்கி இப்படி யோசிக்கிறத நெனச்சு, அங்க பிரியங்கா தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்கப்பா. இந்த பிரியங்காவ நிஜமாலே புரிஞ்சுக்க முடியல. அடுத்ததா ஃபேமிலிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததுமே, உடனே வெக்கி அவரோட அண்ணன தனியா கூட்டிட்டு போய், அவருக்குள்ள இருந்த மொத்த டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அந்த டவுட் எல்லாம் கேட்டுட்டு அவரோட அண்ணனுமே, "நல்லா யோசிச்சு முடிவெடு, தப்பில்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. இதே மாதிரி மத்த எல்லாருமே அவங்கவங்க ஃப்ரெண்டு, ஃபேமிலி கூடலாம் தனித்தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரியங்காலாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பொலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவன் டிசைடே பண்ண மாட்டேங்கிறான். வேணும்னு சொல்றான், வேண்டான்னு சொல்றான். நான் கடுப்பாயிட்டேன். அவன்கிட்டயே நான் டைரக்ட்டா சொல்லிட்டேன். "நீ எனக்கு வேண்டாம்டா" அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. ச்சே! அந்த ஒரு தரமான சம்பவத்த நமக்கு காட்டாம விட்டுட்டாங்களே! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜோடிஸோட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு டாஸ்க் விளையாடுனாங்க. அது என்ன டாஸ்க்னா, ஜோடிஸோட ஃபோட்டோவ ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அத கப்புலா போய் கண்டுபிடிக்கணும். அத வச்சு அந்த ஃபோட்டோவ வச்சு, அங்க இருந்த ஃபோட்டோ பசில ஃபேமிலிஸோட சேர்ந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெக்கி, பிரியங்கா அண்ட் அபித் நிவேதிதா ஜோடி தான் விளையாடுனாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுல வெக்கி, பிரியங்கா வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேஜஸ் அண்ட் நேஹா அண்ட் தினேஷ், வீணா ஜோடிஸ் விளையாடுனாங்க. இதுல நேஹா, தேஜஸ் தான் வின் பண்ணாங்க. ஓவராலா இந்த 2 கப்பிள் வின் பண்ணதுல யார் தெரியுமா கம்மி டைம்ல ஜெயிச்சிருக்கா? அதுவும் 10 செகண்ட் கேப்ல தேஜஸ், நேஹா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ண ஜோடிஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி டைம கிஃப்ட்டா ஸ்ருதிகா குடுத்துட்டாங்க. ஸோ குடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. மேபி அது நாளைக்கா கூட நமக்கு காட்டலாம். ஸோ இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலும், நாளைக்கு தாங்க இருக்கு.
பிரியங்கா பண்றாங்க பாருங்க ஒரு சம்பவம். என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.